காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்கிற மாதிரி இந்த முட்டை தான் என்ன மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்க்கெல்லாம் ஒரு நண்பன். வீட்டில் காய் இல்லையா, உடனே ஒரு ஆம்லேட்டை போட்டு கொடுத்துருவோம். சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குதா, ஒரு எக் பிரியாணியோ இல்லை எக்கு பொரியலோ வச்சு சமாளிச்சிருவோம். நான் இன்னைக்கு பண்ண ஆம்லேட் சப்பாத்தியை முதல்ல ஆம்லேட் போட்டுட்டு அது மேலே நீங்கள் சப்பாத்தி போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா நான் பண்ண மாதிரியும் பண்ணலாம். படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம், போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி குழந்தைங்களுக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் கொடுத்து விட்டால் கூட ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த டிஷ்ஷில் எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும் இருந்தது. கல்லில் இருந்து எடுத்ததுக்கப்புறம் சப்பாத்தியோட கார்னர்ஸ் எல்லாமே ரொம்ப காஞ்ச மாதிரி இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் நான் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். மேபி நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சதுலேயோ இல்லை தேய்ச்சதுலேயோ கூட ப்ராப்ளம் இருக்கலாம். உங்களுக்கு நல்லா வர வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு இந்த ஆம்லேட் சப்பாத்தி தான் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டேன். இது கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் போட்டு கொடுத்து விட்டேன்.